மக்கள் நம்முடன் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டின் எதிரிகளுக்கும் அவர்களின் அடிமைகளுக்கும் இங்கே இடமில்லை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மக்கள் நம்முடன் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டின் எதிரிகளுக்கும் அவர்களின் அடிமைகளுக்கும் இங்கே இடமில்லை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கை வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். நாளை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். விவரங்களுடன் நிகரான சிறப்பு செய்தியாளர் கோகுல், விவரம் என்ன? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது வெற்றி நிச்சயம், விழிப்புடன் இருப்பது அவசியம் என்று திமுக தொண்டர்களுக்கு ஒரு மடல் எழுதியிருக்கார். நாளைய தினம் தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில திமுக தொண்டர்களுக்கு தொடர்ந்து ஒரு மடலில் 5 ஆண்டு கால திமுகவுடைய சாதனைகள் மற்றும் பல்வேறு கருத்துக்களையும் ஏற்கனவே பாஜக அதிமுக மீது உள்ள விமர்சனையும் வைத்திருக்கார். மக்கள் நம்முடன் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டின் எதிரிகளுக்கு அவர்களின் அடிமைகளுக்கும் இங்கே இடமில்லை என்பதை உறுதியாக இருக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார். மார்ச் 31 அன்று தேர்தல் பரப்புரையை தொடங்கினேன். ஏப்ரல் 21 அன்று உங்களில் ஒருவனாக நான் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் பரப்புரை நிறைவு செய்திருக்கிறேன் என்ற இதயத்தையும் குறிப்பிட்டிருக்கார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் திமுக அரசின் திட்டங்கள், விடியல் பயணம் உள்ளிட்டவைகள் எல்லாம் மக்களிடம் சென்றிருப்பதாகவும் தொடர்ந்து தற்போது தேர்தல் அறிக்கை குறித்தும் முதலமைச்சர் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கார். அரசியல் எதிரிகள் பரப்புகின்ற அவதூறுகளை தமிழ்நாடு மக்கள் புறந்தள்ளி திமுக 2.0 ஆட்சி அமைந்திட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளதாகவும், திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்பதை உறுதியாகவும் மேற்கொண்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். தமிழகம் முழுவதும் திமுக போட்டியிடும் தொகுதிகளும் தோழமை கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளிலும் கடுமையாக உழைக்கின்றனர். தோழமை கட்சியினர் கழகம் போட்டியிடும் தொகுதிகளில் ஒருங்கிணைந்து பணியாற்றுகின்றனர் என்றும் குறிப்பிட்டிருக்கார். ஏறத்தாழ ஓராண்டுக்கு முன்பே தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தொகுதியிலும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலையும் வாகன நிலை முகவர்களை நியமித்து 10 உறுப்பினர்களை கொண்டு திமுக ஆற்றிய தேர்தல் பணிகள் குறித்தும் முதலமைச்சர் இந்த கடிதத்தில் நினைவு கூர்ந்திருக்கார். 2026 சட்டமன்ற தேர்தல் காலத்திலும் முழுமையாக ஒரு மகத்தான வெற்றி இருப்பதற்கு திமுகவுடைய ஒவ்வொரு உடன்பிறப்பும் காரணமாக இருந்திட வேண்டும் என்பதை உங்களில் ஒருவனாக என்னுடைய அன்பு கட்டளை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். அண்ணா அறிவாலயத்தில் செயல்பட்டு வரக்கூடிய வார்டுகளுடைய செயல்பாடுகள் குறித்தும் முதலமைச்சர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கார். வாக்குச்சாவடி முகவர்கள் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு 90 நிமிடங்களுக்கு முன்பாகவே வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும் என்றும், வாக்குப்பதிவன்று PLA 2 மற்றும் BLC BDA ஆகியோர் தங்கள் வாக்கினை முதல் வாக்காக பதிவு செய்ய வேண்டும். அதன் பின்னர் தங்கள் பாகத்தில் உள்ள திமுக ஆதரவு தோழமை கட்சிகளின் ஆதரவு வாக்குகளையும் விரைந்து பதிவு செய்திடவும், ஒருவர் கூட விடுபடாத வகையில திமுக நிர்வாகிகள் அதற்கான ஆவணம் செய்ய வேண்டும் என்று அதற்கான அறிவுரைகளையும் இந்த கடிதத்தில் வழங்கியிருக்கார். மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறும் போது மிகவும் கவனமாக திமுகவின் பூத் ஏஜென்ட் பங்கேற்பதுடன் VVPAD காகித சீட்டுகளை EVM எண்ணிக்கையுடன் ஒப்பிட்டு சரிபார்த்த பிறகு அவை அளிக்கப்பட வேண்டும் என்றும், தேர்தல் பணியின் போது செயல்பட வேண்டிய குறித்து முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார். வாக்குப்பதிவு முடிவடையும் தருவாயில் வரிசையில் இருக்கும் அனைத்து வாக்காளர்களும் டோக்கன் வழங்கப்படுவதை உறுதி செய்து பின்பு CU பட்டனில் க்ளோஸ் என்று தேர்தல் அதிகாரிகள் அழுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் படிவம் 17C நகலினை தவறாமல் பெற்று அந்த அசலினை வேட்பாளர் வசம் சேர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கார். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டின் வளர்ச்சி தொடர்வதற்கான திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைவதற்கான களம், தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பதற்கான களம், தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் துரோகம் செய்பவர்களையும் அவர்களுக்கு துணை போகிறவர்களையும் ஒரு சேர்க வீழ்த்துகிற களம் என்றும் முதலமைச்சர் தொண்டர்களுக்கு மடலாக எழுதியிருக்கிறார். வெற்றி நம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு விழிப்புடன் பணியாற்றி வெல்வோம் ஒன்றாக என்று இந்த கடிதத்தை முதலமைச்சர் திமுக தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக விடுத்திருக்கிறார். விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.